வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் டாப்பிக்கில் இருக்க பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், AM ரேடியோ சேனல் பேண்ட்வித் இஸ் 10 kHz. வாட் இஸ் த மேக்ஸிமம் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேண்ட்வித்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 kHz. என்ன கேட்டிருக்காங்க? மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பேண்ட்வித்துக்கும் மேக்ஸிமம் மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன் தெரியும். பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த மேக்ஸிமம் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஹியர் திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ FM is equal to bandwidth by 2. We can get 10 into 10 to the power 3 by 2 is equal to 5 into 10 to the power 3. That can be written as 5 kHz. இது புரியுதா? ஸோ மேக்ஸிமம் வந்து மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு பேண்ட்வித் கேட்கலாம், இல்லை பேண்ட்வித் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கேட்கலாம். ஓகேவா? So next problem, a modulating signal 20 cos 2 pi into 10 to the power 3t is used to modulate a carrier signal 40 cos of 2 pi into 10 to the power 4t. Find the modulation index, sideband frequencies, bandwidth and draw the spectrum of AM wave. So இங்கே என்ன values கொடுத்துருக்காங்க? modulation signal கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி carrier signal கொடுத்துருக்காங்க. So given dataல first நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா modulating signal value that is Vm of t is equal to 20 cos of 2 pi into 10 to the power 3t. அதே மாதிரி carrier signal எப்படி represent பண்ணுறோம்? Vc of t is equal to 40 cos of 2 pi into 10 to the power 4t. ஸோ இங்கே இனிஷியலாக கொடுத்துருக்கிறது வந்து the magnitude value. So this is the magnitude of that message signal. This is the magnitude of the carrier signal. So magnitudeனா நமக்கு தெரியும் that voltage value and then the cos of 2 pi f. இது எப்படி சொல்லுவோம்னா 2 pi ftன்னு சொல்லுவோம். So 2 pi இருக்கு, then the frequency is 10 to the power 3. So that is the signal frequency. Okay va? So modulating signal frequency FM is equal to 10 to the power 3. அதே மாதிரி இங்கே carrier signalல இருக்கக்கூடிய frequency என்ன? 10 to the power 4. 10 to the power 4 எப்படி சொல்லலாம்? 10 into 10 to the power 3னு சொல்லலாம். So here we can write this value as 10 kHz. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சிக்னலில் இருந்தே டேட்டாஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் ஃபார் மாடுலிங், ஸோ மேக்ஸிமம் மாடுலேட் 20 volt, கேரியர் வோல்டேஜ் இஸ் 40 volts. ஓகே, அதே மாதிரி மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 1 kHz, கேரியர் ஃப்ரீக்வன்சி வந்து 10 kHz. ஸோ நெக்ஸ்ட்டு மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் மாடுலேட்டிங் வோல்டேஜ் டு த கேரியர் வோல்டேஜ். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா m சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனோட இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு Vm by Vc. ஸோ இங்கே 20/40 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.5. That is the modulation index value. So next வந்து sideband frequency. Sideband frequencies வந்து பார்த்தீங்கன்னா 2 sideband இருக்கும், upper sideband, lower sideband. So upper sideband frequencyன்றது வந்து sum of carrier frequency and modulating frequency. So simple இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we can get 11 kHz. So upper sideband கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு lower sideband frequencyனா subtract that modulating frequency from the carrier frequency. So carrier frequency எப்போவுமே எப்படி இருக்கும்? ஹையாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ கேரியர் ஃப்ரீக்வன்சிலேருந்து மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி சப்ராக்ட் பண்ணோன்னா லோயர் சைட்பேண்ட் கிடச்சிரும். ஸோ வி கேன் கெட் 9 kHz. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எதுக்காக நம்ம மெயினாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா டு ட்ரா த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் AM வேவ். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க? பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித்தோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ட்வைஸ் த மேக்ஸிமம் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருந்தாங்க? 1 kHz. ஸோ 2 into 1 into 10 to the power 3 we can get 2 into 10 to the power 3. That is the bandwidth. So 2 kHz நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபைனலாக ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் எப்படி எடுக்கிறோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃப்ரீக்வன்சி, ஒய் ஆக்சிஸில் வந்து மேக்னிடியூட். ஸோ இங்கே மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் என்னது? கேரியரோட வோல்டேஜ் தட் இஸ் 40 volt அட் த சென்டர் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு அப்பர் சைட் பேண்ட் எப்படி கிடச்சிது? தட் இஸ் 11 kHz. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட் அப்பர் சைட் பேண்ட், திஸ் இஸ் வாட் லோயர் சைட் பேண்ட். ஓகே, ஸோ வி கேன் கெட் தட் வேல்யூ லைக் திஸ். ஸோ 10 volt எப்படி கிடச்சதுன்னா நம்மளுக்கு மாடுலேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ இருந்தது? 20 volt. ஸோ தட் கேன் பி டேக்கன் as 10 volt and 10 volt at this frequency ranges. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ்லேருந்து மெயினாக ப்ராப்ளம் வரும். ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸை சம்டைம்ஸ் m சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Vm by Vc or Vmax minus Vmin divided by Vmax plus Vmin. ஸோ இங்கே Vmaxன்றது எதை சொல்கிறோன்னா Vm plus Vc, Vminimumன்றது வந்து Vc minus Vm. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் மாடுலேஷன். பர்சன்டேஜ் மாடுலேஷன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் பர்சன்டேஜ் மாடுலேஷன் சொல்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிபிள் மாடுலேட்டிங் சிக்னல்ஸ் கொடுத்துருப்பாங்க M1 M2 M3. ஸோ இந்த மாடுலேட்டிங் சிக்னல்ஸோட மாடுலேஷன் இண்டெக்ஸை ஆட் பண்ணி இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா தட் இஸ் த டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் த கண்டினியூஸ் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்பர் சைட் பேண்ட் லோயர் சைட் பேண்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ m² by 4 into கேரியர் பவர். இந்த கேரியர் பவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா யூஸிங் திஸ் ஃபார்முலா கேரியர் வோல்டேஜ் ஸ்கொயர் பை 2 into R. ப்ராப்ளமில் நம்மளுக்கு VCயோட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இதிலேருந்து கேரியர் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். By using this we can find out this upper sideband power and lower sideband power. ஓகேவா?